நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்கோ, எங்க ரொம்ப நாளா ஆளையே காணலையே. சேத்ராடமா? சேத்ராடனம் போறதுக்கு ஒரு குடுப்பனம் உணவை ஸ்ரீரங்கத்தில் ஒரு சத்சங்கம் போயிருந்தேன். அங்க பள்ளிகுண்டனுடைய தரிசனம் அவ்வளவு திவ்ய தரிசனமா இருந்தது. அந்த பெருமாளை பார்க்க 1000 கண்ணு வேண்டாமோ? இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறார். ஏன் திம்மண்ணா, உன் பொண்ணு எப்படி இருக்கா? புக்காத்துக்கு அமிச்சதுக்கு அப்புறம் அவளை ஒரு தடவை கூட பார்க்கவே இல்லையா? வெங்கடாம்பா ரொம்ப சேமமா இருக்கா. மாப்பிள்ளை பத்திரமாத்து தங்கம். ஓம் நமோ நாராயணா கேசவா ஹரிகேசவா. புக்காத்து மனுஷாலும் அவளை பாந்தமா பார்த்துக்கிறாளாம். பெத்தவாளுக்கு இதை விட வேற என்ன உணவை? ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம. திம்மண்ணா, நம்ம நரசிம்ம ஒரு வேலையா மதுரைக்கு போயிருந்தான். அங்க உன் பையன் படிக்கிற வேதசாலைக்கு போய் அவன் பையனை பார்த்துருக்கான். குருராஜன் அவர் பார்த்தாராமா? ஆமாண்டா, அவன் பாடம் சொல்ற அழகை பார்க்க கொடுத்து வச்சிருக்கணுமா. அப்படியா? எல்லாம் அந்த பகவானோட செயல் தான். இருங்கோ வரேன். வாங்கோ. எல்லாம் ஏழுமலையான் புண்ணியம் போய். ஆமா, நீங்களும் ஆத்துக்காரியும் திருப்பதி போயிட்டு வந்தேலாமே? ஆமா அண்ணா, காசு பணத்தை தவிர மற்றதெல்லாம் இருந்தும் மனசு பாரமாயிடுது. அதான் ஒரு தடவை போயிட்டு வந்தோம். எங்களுக்கு நீயே ஏதாவது வழி காட்டுப்பான்னு தினம் பெருமாளை சாஷ்டாங்கமா சேவிச்சுட்டு இருக்கோம். திம்மண்ணா, உன்னோட ஆச்சாரத்துக்கும் உன் ஆத்துக்காரோட குணத்துக்கும் அந்த பெருமாளே வந்து உனக்கு பிள்ளையா பிறக்க போறான். கோபிகாம்பா, கோபிகாம்பா, இதோ வந்துட்டேனா. கிருஷ்ணா கிருஷ்ணா. என்னடி முகமெல்லாம் வாடி இருக்கு? என்னாச்சு? தலை சுத்து பாரமா இருக்கிறாப்புல இருக்கு. வேண்டுதலுக்காக விரதம் இருக்கணும் இல்லையோ, அதனால கூட இருக்குமோ என்னமோ. சரி சரி, நீ போய் பூஜைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு செத்த நாளி படுத்துக்கோ போ. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கிருஷ்ண. கோபிகாம்பா, என்னன்னா? அக்கத்தாத்து மாமா நம்ம குருராஜனை பார்த்துட்டு வந்தாராம். வேதங்கள்லாம் அவ்வளவு பிரமாதமா சொல்லிட்டு இருக்கானாண்டி. எல்லாரும் கொண்டாடுறாளாம். ஆமாண்ணா, மாமி சொன்னா. நான் கூட அவகிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். என்ன சொன்னா? இந்த சின்ன வயசுல வேதங்களெல்லாம் அவ்வளோ நுணுக்கமாக கத்துண்டு பிரமாதமாக சொல்லிட்டு இருக்கானாம். மந்திரங்களெல்லாம் சும்மா ஸ்பஷ்டமாக நன்னா சொல்கிறானாண்டி. நீக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியோனோ? தோ வச்சுட்டே இருக்கேன். ஓம் நாராயண நமः, ஓம் கேசவாய நமः, ஓம் மகாதேவ நமः, ஓம் கிருஷ்ணா. என்னடி என்ன ஆச்சு பகவானே? ஜாகிரதை, பாத்து மெதுவா வா. மாமா, வேதம் வேதம்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கிறத விட்டுட்டோ சித்த ஆதுக்காரையும் பாத்துக்கோங்க. சத்தேரு சத்தேரு. இந்தா உட்காந்துக்கோ, இதை வரேன். பாத்து உட்காரு. கோயில் கோயிலா சுத்தினதுக்கு அந்த கிருஷ்ணரே வந்து உனக்கு குழந்தைய பிறக்க போறான் பாரு. திம்மண்ணா எங்க இருக்கா? வாங்க மாமா, நமஸ்காரம். எல்லாம் கேள்விப்பட்டேன். குழந்தை நீ உட்காரு உட்காரு. திம்மண்ணா திம்மண்ணா, வாங்கோ வாங்கோ, நமஸ்காரம். இத பார், என் வாக்கு என்னைக்குமே பொய்யானதில்ல.
காத்தால தானே சொன்னேன், சொல்லி 2 மணி நேரம் கூட ஆகல. இதுக்கே நீ எனக்கு விருந்து வைக்கணும். கண்டிப்பா வச்சுட்டா போச்சு, எல்லாம் அவனோட செயல். திம்மண்ணா, நீ எல்லார்கிட்டையும் சொல்லுவியே அந்த பகவானே எனக்கு பிள்ளையாண்டனா பிறக்கணும், என் கஷ்டமெல்லாம் தீரணும்னு. இதை பார் திம்மண்ணா, அந்த பகவானே உனக்கு பிள்ளையாண்டனா பிறக்க போறான். உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். எதுக்கு நீ கவலைப்படாத, சந்தோஷமா இரு. ரொம்ப சந்தோஷம். இதை பாருங்கோ, நான் சொல்றதை நன்னா கேட்டுங்கோ. இன்னும் 2-3 நாள்ல மகாராஜா நகர்வலம் வரப்போறார். அவர் வரும்போது நம்ம அக்ரஹாரத்து குறையெல்லாம் எடுத்து சொன்னாதான் அவருக்கு புரியும். சரி. என்ன சரி? நான் மட்டும் சொன்னா போதாது, நம்ம அக்ரஹாரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து சொன்னாதான் அவர் மனசுல பதியும். நம்ம அக்ரஹாரத்து குறையெல்லாம் தீர்த்து வைப்பார். என்ன நான் சொல்றது சரிதானே? திம்மண்ணா, ஆ? சொல்லுங்க மாமா. ஒரு நிமிஷம் இங்க வாடா. ஆமா திம்மண்ணா, இந்த வேகாத வெயில்ல எங்க போயிட்டு இருக்க? ஆத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன் மாமா. அவள் பிள்ளையாண்டு இருக்காளோ இல்லையோ, மசக்க ரொம்ப படுத்துறது. அப்பப்போ தலை சுற்றி வேற கீழே உட்காந்துடுறா. காலம்பரிலேருந்து உன்னை பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போயேன். திம்மண்ணா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். காத்தாலேருந்து உங்களை பார்க்கணும் பேசணும் துடிச்சுன்னு இருக்கார். இங்க வா, இங்க வந்து உட்காந்து என்னன்னு கேட்டு போ. இது வரேன் மாமா. உட்காந்துக்கா. சொல்லுங்க மாமா. இன்னைக்கு அதிகாலையில் ஒரு சொப்பனண்டா. அதை என் வாயால் எப்படி சொல்ல போகிறேன்? இதே தெருவில் தான் நான் இருக்கேன். அப்போ ஒரு குழந்தை குடு குடு குடுன்னு ஓடுறது. உத்து பார்த்தா என்னால் நம்பவே முடியலடா. என்ன மாமா சொல்றேன்? ஆமாண்டா, கையிலையும் வாயிலையும் வெண்ணெய் வழியிறது. உச்சி குடுமையில மயில் பீலிய அழகா அசைஞ்சு ஆடுறது. கிருஷ்ணா, அடடாடா, ஏவோய், என்ன சொல்றேன்? நீக்கு மனசு பொங்கி போறதுடா. உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. கிருஷ்ணா, வந்துட்டியா? என்கிட்ட வாடான்னு கை நீட்டி கூப்பிடுறேன். குழந்தை சிரிச்சுட்டே ஓடுறான். நான் அழுதுண்டே பின்னாடி ஓடுறேன். வாடா கண்ணா, ஒரு நிமிஷம் உன்னை தொட்டு பார்த்துக்கிறேன். நானும் பின்னாடியே ஓடுறேன். வாத்துக்குள்ள ஓடி போயிட்டான் குழந்தை. என்ன மாமா சொல்றேன்? ஆமாண்டா, நானும் கிருஷ்ணனை பார்க்க உன் ஆத்துக்குள்ள போனேன். அப்போ உன் ஆத்துக்காரி விளக்கேத்தின்னு இருக்காடா. நான் பாலகிருஷ்ணனை பாத்தியாமான்னு கேட்குறேன். அதுக்கு அவ என் வயிற்றுக்குள்ளதான் மாமா இருக்கான். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா. நிஜமாவா சொல்றேன்? ஆமாண்டா. திம்மண்ணா, இதையெல்லாம் பார்க்கும்போது தெய்வ சகுனம் மாதிரி இருக்குடா. உன் ஆம்படியோட வயத்துல அந்த பகவான் பாலகிருஷ்ணனே ஜனிச்சிருக்கான். கிருஷ்ணா, கிருஷ்ணா, நான் சாதாரண பிறப்பு, எங்காத்துல கிருஷ்ணனா? நீ பக்திமான். நீ படிச்ச வேதம் தான் உனக்கும் குடும்பத்துக்கும் இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கு. உன் வேதத்தோட குரல் அந்த வைகுண்ட பெருமானுக்கே கேட்டிருக்கு. அதான் அவனே அனுகிரகம் பண்ணியிருக்கான். கிருஷ்ணா, கிருஷ்ணா, நமோ நாராயணா. இந்த சந்தோஷமான விஷயத்த நான் முதல்ல யாத்துக்காரர்கிட்ட சொல்லணும். நான் வரேன், நான் போயிட்டு வரேன். ஓட்ட வீட்டில் குடித்தனம் இருந்துட்டு நம்மளை மாதிரி ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையா? உனக்கு ஏன் உன் வயிற்றெறியறது? நீ அவனை மாதிரி பக்திமானா இருக்க முடியுமா? ஞானம் அவ பரம்பரையில் வந்தது. உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? அவ தோப்பனார் கனகாசல பட்டர் மகா பெரிய பண்டிதர். அது மட்டுமா, அவரோட பெரிய தாத்தா கிருஷ்ணபட்டர் பெரிய ஞானவான். கிருஷ்ணதேவராயர் ராஜசபையில் இருந்தவர். வீணியை எடுத்து வாசிச்சா இன்னைக்கு நாள் பூரா கேட்டுட்டே இருக்கலாம். ஓ, அந்த ஞானம் தான் திம்மண்ணாவுக்கு வந்திருக்கா? வீணையே அற்புதமாக வாசிக்கிறாங்க. இதை பாருங்க வை, வசதி போகும், செல்வம் போகும், ஆனால் ஞானத்தை யாராலும் தொலைக்க முடியாது. பரம்பரையாக வந்த ஞானமும் பக்தியும் தான் அந்த திம்மண்ணாவை இவ்வளவு பெரிய பாக்கியசாலியாக ஆக்கியிருக்கு.
என்னம்மா ஆச்சு? கோபிகாம்பா என்னாச்சு? பானையை உடச்சிட்டியா? அசடு அசடு. உட்காரு, உட்காந்துக்கோ. கீழே மெதுவா மெதுவா உட்காரு, மெதுவா உட்காரு. ஐயோ ஐயோ, என்னது இது? ஏன் இப்படி வைக்கிறது? என்னடி ஆச்சு சொல்லு. பயந்துட்டியா? இப்படி மூச்சு வாங்குறது? ஆத்துக்குள்ளே இடி விழுந்துட்ட மாதிரி இருக்குண்ணா. அசடு அசடு. கோபிகாம்பா, அந்த கிருஷ்ண பரமாத்மா அவதரிச்சப்போ பெய்யாத மழையா இடியா மின்னலா? அந்த பகவானே இந்த பூமியில் அவதரிச்சப்போ அந்த இயற்கை எவ்வளோ அனுகூலமாக இருந்தது தெரியுமா? யமுனா நதி தானே வழி விட்டது. ஆதிசேஷன் கொடை பிடிச்சார். ஏண்டி, பகவானே உன் கர்ப்பத்தில் இருக்கிறதா இந்த ஊரே நம்பின்னு இருக்கிறப்போ நீ பயப்படலாமா? அசடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்தனாய் பொறுத்துக்கோ. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. சித்தனாய் பொறுத்துக்கோ. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. சித்தனாய் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியா போயிடும். தோ ஆயிடும். பெருமாளே, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. கொஞ்சம் தாங்கிக்கோ, கொஞ்சம். யாராவது போய் திம்மனை அழைச்சிட்டு வாங்களேன். இப்போ என்ன ஆகிட போகிறது? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், யார் பேச்சையும் கேட்குற மாதிரி தெரியலையே. மாமி, அவ காலை நன்னா தேய்ச்சி விடுங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. இப்பதான் சுவடியை பார்த்தேன். இந்த நாழிகையில் அவன் ஜனிச்சானா அவனோட ஜனனம் சாதாரணமாகவே இருக்காது, பெரிய அவதாரமாக தான் இருக்கும். இந்த அர்த்த ராத்திரியில மனுஷன் நாம தான் மூச்சுட்டு இருக்கோம்னா இந்த அதிசயத்தை பாருங்க. ஆடு மாடெல்லாம் மூச்சுட்டு இருக்கே. திம்மண்ணா, சேத்த உட்காருங்க, உட்காருங்களேன். கொஞ்சம் தாங்கிக்கோடிம்மா, பெருமாள் நிச்சயமா காப்பாற்றுவார். பெருமாளே, பெருமாளே, நமோ நாராயணா. இங்க பாருடி கோபிகாம்பா, நோக்கு பட்டு மாதிரி புள்ள குழந்தை பிறந்திருக்கான். நன்னா பாரு. ஒன்றும் இல்லடி தங்கம், என் செல்லமே, என் பட்டு. மாமா இங்க பாருங்க, தங்க விக்கிரகம் மாதிரி உங்களுக்கு புள்ள பிறந்திருக்கான். அப்படியே உங்களை உரிச்சு வச்சிருக்கான். அந்த கண்ணை பார்த்தேல, அப்படியே தெய்வ கலை சுற்றுறது. கொடுங்க பார்த்து பார்த்து. இவன் முகத்துல தெரியுற தேஜஸை பாருங்க, ரொம்ப அபாரமா இருக்கு. பகவானே,
திம்மண்ணா, இந்த குழந்தை பிறந்த நேரம் எல்லாம் நல்லபடியா அமையும். இவனை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அது மட்டும் இல்லை திம்மண்ணா, அவனுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு இருக்கப்படாது. பகவானுக்கு கொடுக்குறாப்புல ஒவ்வொன்றும் தேடி தேடி கொடுக்கணும். இவெல்லாம் உன்னை காப்பாற்ற போறாளா? கலியுகத்தில் எல்லாம் கேலி கூத்தா இருக்குன்னு சொன்னது சரியா போயிடுது. அஜ்ஞானத்திலிருந்து அவளை காப்பாற்ற வந்தவன் நீ. அவள் உன்னை பாதுகாக்கிறது எப்படின்னு கற்பனை கோட்டை கட்டின்னு இருக்கா. பாவம், அவளுக்கு தெரியாது எங்கள் எல்லாரையுமே பாதுகாக்க பிறந்தவன் நீதான்னு. அவளுக்கு தெரியாது. மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் பிறந்த பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போன்ற முகமும் அவரை போன்ற பார்வையும் இருந்ததாக பல்வேறு எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் உள்ளன.